பார்க்குறேன் அவரை. கரெக்ட். அவர் அவர் இப்ப இல்லனாலும் அவரோட ஆர்ட் ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் மினிமம் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு ரெஃபரன்ஸா இந்த படங்கள் எடுத்து பேசுவாங்க. இதானே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அழகே. அவர் அழகு. இல்லாட்டியும் அவர பத்தி பேசி, அவரோட புகழ் மோர் அண்ட் மோர் நியூ கிரியேட்டர்ஸ் இவரோட வொர்க்லயும், இவர்கிட்ட இருந்து வரவங்க என்னலாம் பண்ணாங்கங்கிறதையும் அந்த காலத்துக்கு ஏத்த மாரி வருவாங்கன்னு லெட்ஸ் ஹோப். அண்ட் எஸ், எஸ். நீங்க சப்போஸ் இப்போ இந்த பார்த்துட்டு இப்ப இருக்க யாராவது ஜென்ஸிலாம் நம்ம சேனல் பக்கம் வந்துட்டு, கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்காங்க நம்மள கேட்டுட்டு, இந்த இடத்துல என்ன படங்கள் நான் அவரோட பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டு த ஸ்டார்டர் பிகினருக்கு நீங்க சொன்னீங்கன்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? ஓகே, ஓகே, ஓகே. ரொம்ப சேலஞ்சிங்கானது தான். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு டப்புன்னு இவங்களோட போயிட்டு 16 வயது நிலை அதெல்லாம் கொண்டா கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா அதோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே வேற. மேபி அதனால நீங்கள் என்ன பண்ணால் அந்த வெரைட்டியாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கிழக்கு சீமையில பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிகப்பு ரோஜாக்கள் ஒரு அர்பன் ஸ்டைல் ஸ்டோரி, அதுக்கப்புறம் நீங்கள் 16 வயது நிலை, நடுவில் கேப்டன் மகள் பார்க்கலாம், கருத்தம்மா பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெலவெண்ட்டாக. இன்ஃபேக்ட் பசும்பொன்ல வந்து விமன் ரீமேரேஜ் பற்றி பேசியிருக்கிறாரு. அதாவது கணவனை இழந்த பெண்ணோட ரீமேரேஜ் பற்றி தான் அந்த படமே. இந்த ஹோல் கான்செப்ட், பேசிக் கான்செப்டே அதுதான். அதை பற்றி தான் பேசியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் பார்க்கலாம். ஆப்வியஸ்லாக கிழக்கு சீமையிலே, பசும்பொன், கருத்தம்மா, 16 வயது நிலை, முதல் மரியாதை, சிகப்பு ரோஜாக்கள், இந்த படத்தை பார்த்தீங்கனாலே இவருடைய அந்த ஸ்கேல் அண்ட் இவரோட வெரைட்டி நமக்கு புரிஞ்சு போயிடும். ஆப்வியஸாக பொம்மலாட்டமும் இதில் நீங்கள் சேர்த்துக்கணும்.